Hi friends, welcome to Vidagal Study Center. So இந்த கிளாஸ்ல நம்ம குரூப் 5A ஓட ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நடந்த பார்ட்ல இருந்து எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சரண்யா மேம் ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பேப்பர் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ சுருக்க குறிப்புல இருந்து விரிவா எழுதணும். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான் இந்த பார்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எஸ்ஏ ரைட்டிங், ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டிங் போடுவோம், அப்புறம் சப் ஹெட்டிங் போடுவோம் இல்லையா? டிரான்ஸ்லேஷன் பார்ட் எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டிங் போடுவோம். ஸோ அந்த மாதிரி அழகா மொழிபெயர்ப்பு பத்தி டிரான்ஸ்லேஷனை பத்தின ஒரு ஹின்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ அழகா மொழிபெயர்ப்புன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க, மொத்தமே நம்ம கொடுத்துருக்கிறதே ஒரு 4 லைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தின ஒரு ஹின்ஸ் இங்க ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். இட்ஸ் ஓகே, அது எஸ்ஏ மாதிரி போயிடணும் மேம், போடல, விட்டுறலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் அறிவை பெருக்கும் வழியாக மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த லைனையே எடுத்திருக்காங்க, எடுத்து அதையே வந்து ஹெட்டிங்கா போட்டிருக்காங்க. தென் இவங்களோட அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ ஒரு 2-3 லைன் எழுதினாலும் சரி, ஒரு 5-6 லைன் எழுதும் போது பாத்தீங்கன்னா இவங்களோட அலைன்மெண்ட் வந்து அப்படியே ஸ்கேல் வச்ச மாதிரி நேரா வந்திருக்கு. ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அழகா சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எத்தனாவது கொஸ்டின் பாத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் வந்து இதுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, 10 மார்க்குக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ஹின்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கிற டாபிக்ஸ் ஒரு எவ்வளவு லைன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஹெட்லைனா உருவாக்கி இருக்காங்க. அப்போ நம்ம வேல்யூட்டருக்கு என்ன தெரியும்? ஓகே, இவங்க எதுவுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் டெவலப் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே விரிவா எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான், இந்த அளவு தான் எழுதியிருக்காங்க. தென் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண, ஏன்னா இந்த இவ்வளவு ஃபுல்லு இவங்க கொடுத்த லைன் அளவுக்கு நம்மளால எழுத முடியாது. சரிங்களா? ஸோ இது எத்தனாவது கொஸ்டின் பார்த்தோம்? 5th கொஸ்டின் இல்லையா? 5th கொஸ்டின் 10 மார்க். எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நீங்க இதையே ஒரு எக்ஸசைஸா எடுத்து நீங்க பண்ணலாம். ஓகேவா? பண்ணி அனுப்புங்க. அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதான்னு பாருங்க. டெய்லியும் ரிட்டன் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. டைம் வந்து நம்ம கம்மியா தான் இருக்கு இல்லையா? இவ்வளவு அழகா எழுதியுமே 5 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஓரளவு பாதி மார்க் தான் வந்து போடுறாங்க. சரி, அதே மாதிரி இன்னொரு பார்ட்டை நம்ம வந்து பாத்திரலாம். நம்ம இதுல ஆல்ரெடி வந்து எஸ்ஏ ரைட்டிங் திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து பிளேலிஸ்ட், உங்களுக்கு 5ஏனே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்க அதுல வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஒரு லெட்டர் பார்க்கலாம். தமிழர் தைப்பொங்கல் 2023 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ல வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு கொடுக்கணும். தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை வித் 1000 rupees கொடுத்துட்டு வர்றாங்க இல்லையா? இது வழங்க கோரி ஒரு அரசாணை கடிதம் வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ எவ்வளவு இதா எழுதிருக்காங்க பாருங்க. இங்க எந்த எக்ஸஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்க கொஞ்சம் டேட் வந்து ரைட் பண்ணிட்டாங்க. ஸோ 13 கொஸ்டின் 15 மார்க்ஸ்க்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்கன்னு லாஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அழகா இங்க வந்து நகல் எண் டெஃபினட்டா ஏதோ ஒன்று இருக்கணும். அடுத்தது இங்க பிப்ரவரினா P2 இந்த மாதிரி போடணும், மார்ச்னா மா2 அந்த மாதிரி போடணும். அது நமக்கு தெரியும், பேசிக் ரூல்ஸ் கிளாஸ்லயே எடுத்திருப்பாங்க. ஸோ மொத்தம் இந்த அரசாணை கடிதத்துக்குமே 3 பார்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். பொருள் வந்து பொருள் அழகா பொருள் எழுதணும், பார்வை எழுதணும், அதுல ஆல்ரெடி என்ன நகல் எண் அது எழுதணும், யாருடைய அரசாணை அப்படிங்கிறது நம்ம எழுதணும். ஸோ இங்க பார்வையில் காணும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ரூல்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பத்தின அழகான ஒரு லைன்ஸ் எல்லாம் எழுதிட்டு கரெக்டா எந்த பிழையும் இல்லாம எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, மேக்சிமம் இந்த மாதிரி அண்டு போடாம இருக்கலாம். அவ்வளவுதான். பெறுநர், கடைசியில் பெறுநர் உரைமேல் முகவரி கட்டாயமா எழுதணும். ஓகேங்களா? அவ்வளவுதான், அழகா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். இப்போ 13th கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மேல போட்டிருப்பாங்க எவ்வளவு அழகா எழுதினாலும். அதனாலதான் சொல்றது, கிராமர் பார்ட்ல எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் வைக்காம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, 11, 12, 13 எல்லாத்துக்குமே 8 மார்க் போட்டிருக்காங்க. ஓரளவு ரீசனபிளான மார்க் தான் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி நம்ம மத்த பார்ட்ஸ் எல்லாமே, கிராமர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.